அப்படிலாம் கிடையாது. நல்ல ஜாலியாக இருங்க, சிரிங்க, எல்லாத்தையும் பேசி பழகுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஆனால் மட்டன் சிக்கன் தான் சாப்பிட வேண்டாம். ஸோ எனக்கு ஃபாதர் ஜான் சொன்னாரு, ஒவ்வொரு வருடம் அவர் எனக்கு கொடுக்கின்ற ஒரு தலைப்பு அதே தலைப்பு தான், பாவ சங்கீதம். எனக்கும் போர் அடிச்சு போச்சு, உங்களுக்கும் போர் அடிச்சு போச்சு. ஏன்னா பாவ சங்கீதம்னு சொன்ன உடனே எல்லாரும் ஒரு என்னடா பாவ சங்கீதம், நம்ம நேரடியாக கடவுள்கிட்ட போய் சொல்லலாம், ஏன்னா கடவுள் நம்மள்கிட்ட கேட்பாரு, ஏன் இந்த சாமியத்தெல்லாம் போனா அவங்களே பாவிகள், அவங்ககிட்ட போய் நம்ம பாவத்தை எப்படி சொல்றது, அப்ப அவங்க பாவத்தை யாரு எங்க போய் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி எல்லாருக்கும் ஒரு இது. நான் அடிக்கடி யோசிப்பேன், போப் எங்க போய் அவர் பாவத்தை சொல்லுவாரு. ஒரு காலத்துல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போப்பை விட்டுருங்க, பாப்பரசரு. இந்த மெட்ரானாண்டவர் எல்லாம் எங்க போய் பாவசந்தம் பண்றாங்க? ஆனா 2 மெட்ரானாண்டவர் என்கிட்ட வந்து பாவசந்தம் பண்ணாங்க. தென் ஒன்லி நான் ரியலைஸ் பண்ணேன், ஓ பாவசங்கத்திரம் என்பது உண்மைதான், எல்லாரும் பாவசங்கத்திரம் பண்ணணும். எனக்கே 2 புஷ்அப் வந்து பண்ணாங்க. இட் வாஸ் a blessing, இட்ஸ் a grace இல்லையா? சோ அதனால பாவம் சங்கத்திரம் என்பது ஒரு நல்ல ஒரு திருவருள் சாதனம். அந்த திருவருள் சாதனத்தை நம்ம எப்படி ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டைம்ல உங்களுக்கு என்னோடு நான் நினைச்சதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த தவக்காலம் வந்த உடனே நான் ஒரு ஃப்ரெண்ட்ட கேட்டேன், என் நண்பர் டொரண்டோல இருக்கிறாங்க, தவக்கால பயணம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டேன். இப்போ உங்ககிட்ட அதே கேள்வியை கேட்டா என்ன சொல்லுவீங்க? தவக்கால பயணம் எப்படி போயிட்டு இருக்குது சொல்லுங்களேன். ஆமா, ஞானம் ஒழுக்கம் செய்றீங்க. 3ஆம் கிழமை வைக்கின்ற 3ஆம் கிழமை வைக்கின்ற தவம் ஜெபம் அதெல்லாம் பண்றீங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? தவக்காலம் ரொம்ப செலவா போயிட்டு இருக்கு. தவக்காலம் ரொம்ப செலவா போயிட்டு இருக்கு. அது எப்படி முடியும்? தவக்காலம் என்றாலே நம்ம என்ன செய்வோம்? மீட்டு சாப்பிட மாட்டோம், ஒருத்தர் நிறைய செய்வோம். அப்ப பணம் நம்ம சேர்க்கதான் வேணும் இல்லையா? ஏன் அவங்க அப்படி செலவாகுது அப்படின்னு கேட்ட உடனே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபாதர், மனைவி இருக்காளே, மனைவி அவ எதுவுமே சாப்பிட மாட்டாளா, மீட்டு அது இது எதுவுமே சாப்பிட மாட்டாளா, காய் மட்டும்தான் வேணுமா. ஆனா காய் இது செய்ய தெரியாது வீட்டுல. அப்ப என்ன பண்றாங்க? ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பாடு வாங்கிட்டு வராங்க, ஒவ்வொரு நாளும் வாங்கிட்டு வராங்க. அப்ப எவ்வளவு செலவு? அப்போ தவக்கால பயணம் செலவு பயணமாக அந்த குடும்பத்துல இருக்கு. அதே மாதிரி எத்தனை குடும்பத்துல உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கோ எனக்கு தெரியல. சோ இதான் தவக்காலத்தினுடைய ஒரு போக்காக இருக்கிறது, ஒரு பயணமாக இருக்கிறது. இன்னொரு நிகழ்வு என்னன்னா, என்னுடைய ஃப்ரெண்டு ஃப்ரம் இந்தியால இருந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி போன் பண்ணுவாங்க. அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சு, ஏன்னா கல்யாணம் முடியல. நம்புறீங்களா? நம்புறீங்களா இல்லையா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உண்மை, நான் கல்யாணம் பண்ணல. என்னுடைய நண்பர் கல்யாணம் பண்ணவர், 3 குழந்தை பெற்றவர், 2 நாளைக்கு ஒரு வேளை எனக்கு போன் பண்ண. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இவன் பொண்டாட்ட பேசாம நம்மகிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்ட்டு எனக்கு ஒரு இதுதான் நான் சொல்றது இல்லை. ஏன்னா நாங்க சின்ன வயசுலயே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம். அப்ப அவன் என்ன சொல்லுவானா, சுனில், நான் பாவ சங்கீதம் பண்றது மாதிரி உனட்டை நான் பேசுறேன், நீ எனக்கு ஃபாதர் கிடையாது, நீ என்னுடைய நண்பன். ஆனா எனக்கு என்னென்ன சுமைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் உனட்ட சொன்னேன்னு சொன்னா அது கண்டிப்பா என்னை விட்டு போயிடுது. இப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, என்னோட பேசுற எல்லாமே போயிடும், லைஃப் போகாது. ஆனா துன்பங்கள் எல்லாம் அந்த டைம்ல போயிடும். சோ ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி போன் பண்ணுவார். அப்போ பாவ சங்கீதம் என்ன? நம்ம மனசுல தாங்கி கொண்டிருக்கதே, சுமையாக அதை கருத்துறது, நம்ம என்ன செய்யணும்? பிறட்ட சொல்லணும். அப்ப சொல்லும் பொழுது நம்ம பாவங்கள் எல்லாம், நம்ம பாவம் மட்டும் இல்ல, நம்முடைய கவலைகள், நம்முடைய ஏக்கங்கள் இதெல்லாம் நம்மளை விட்டு அகலக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த இது ஏற்படுது. அதைத்தான் நம்ம பாவ சங்கீதமும் ஏற்படுது. இப்ப புரியுதா? அவ பாவம் தானே பிடிச்சிருக்குதா? சோ போன வருஷம் மேரி லேக்ல நடந்துச்சு இல்லையா? மேரி லேக்ல தான் அதுக்கு முதல்ல நாட்கள் எல்லாம் ரொம்ப ஓடிட்டு போயிட்டு இருக்கு.
வயசு சீக்கிரமா ஆயிருதுப்பா எனக்கு. அண்டே பா சரியான சினம். அப்போ அந்த மேரி லேக்ல நான் இது மாதிரிதான் பாவசனத்துடைய தன்மைகளை பற்றி பேசிட்டு இருக்கும் போது பாவசனத்துல பண்ணும்போது ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஃபாதர் உங்க டாக்கு நல்லா பிடிச்சிருச்சு, அதனால பாவசந்தனை பண்ண வந்தேன். எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷம் ஆச்சு. அப்படின்னா ஒரு ஆளை தொட்டாலே போதுமே. கடவுள் அதைத்தான் சொல்றாரு இல்லையா? அவரு 100 ஆடுகளை வைத்திருந்தவர், அதை 99 ஆடை அவர் விட்டு விடல. அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த 99 ஆடையை அன்பு செஞ்சாரோ, கவனம் செலுத்தினாரோ, அதே போல அந்த ஒரு ஆடுக்கும் கவனம் செலுத்தினாரு, அன்பு செலுத்தினார். அதுதான் அவர் தேடி போனார். சோ நம்முடைய லைஃப்லயும் நம்ம என்ன செய்வோம்? பாவசனத்தை நம்ம நிறைய பேர் செய்யாம இருந்திருக்கலாம். அதே பாவம் கிடையாது. நான் அது பாவம் சொல்ல, நீங்க பாவம் செஞ்சதுக்கு போனா அது பாவம் அப்படின்னு சொல்ல வரல. நீங்க பாவம் செஞ்சதுக்கு போனா இறைவனுடைய அருளை நீங்க நிறைய பெற்றிருக்கிறீங்க. உங்களுடைய கவலைகள், துன்பங்கள், சோகங்கள், வேதனைகள், ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி எங்கேருந்து வருது? நம்ம பாவசனத்தை செய்யும் போது அது வருது. சோ இதைத்தான் நம்ம இந்த வாழ்க்கையில புரிஞ்சு கொள்ள வேண்டும். எனவே இந்த தவக்காலம் வந்த உடனே நம்ம என்ன செய்யறோம்? ஐயோ தவக்காலம் வந்த உடனே எல்லாரும் பாவம் செஞ்சிடணும், ஒருத்தர் எல்லாம் பேசுறோம். அது உண்மைதான். என்னன்னா மனிதர்கள் எல்லாருமே நல்லவர்கள். நீங்க நம்புறீங்களா? அது மனிதர்கள் எல்லாருமே நல்லவர்கள். ஆனால் நாம் பாவம் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையை மாட்டிக்கிறோம். ஒரு பிஷப் நல்ல ஒரு டாக் கொடுத்தாரு இந்த டூரிங் திஸ் லென்ட்ல. அது எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புறேன். பிஷப்புடைய பேரை சொல்ல விரும்பல, அப்படின்னா அவர்கிட்ட போய் போன் பண்ணி கேட்பீங்க இது உண்மையாக. ஆனா அவர் சொன்ன ஒரு விஷயம், அவர் சொன்னாரு, நம்ம எல்லாருமே புனிதர்கள். அதுவும் 13ஆம் நூற்றாண்டுல யாரெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருந்தார்களோ அவர்கள் புனிதர்களாக மதிக்கப்பட்டார்கள். எனவேதான் யாராவது இறந்துட்டான்னு சொன்னா, யாராவது கிறிஸ்தவர்கள் இறந்துட்டான்னு சொன்னா அவங்க வழியாக இவங்க என்ன செய்வாங்களாம்? ஜெபிப்பாங்க. என்ன ஒரு நல்ல விஷயம். 13ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்தவ மக்கள் அனைவருமே புனிதர்களாக கருதப்பட்டார்கள். எனவே யாராவது ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க வழியாக உயிரோட இருக்கவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா புனிதர் இறந்திருக்கிறார், அவர்களை நம்ம ஜெபம் பண்ணானா நம்ம எல்லாமே கேட்கப்படும் என்ற ஒரு நல்ல ஒரு ஆழ்மையான விசுவாசம் அவங்ககிட்ட இருந்திருக்குது. ஆனா அதே 13ஆம் நூற்றாண்டுல 313ல கிறிஸ்தவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. கான்ஸ்டன்டைன் அவர் என்பவர் ஒரு அரசர் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அப்படின்னா நீங்க ஒரு ஃப்ரீயா வாழுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ வேண்டாம் அப்படின்னு ஃப்ரீயா வாழ அந்த இடம் கொடுக்கும் பொழுது அவங்க பாவம் செய்ய தொடங்கினாங்க. பாவம் செய்ய தொடங்கினார்கள். எனவேதான் கிறிஸ்தவர்கள் இறந்த பிறகு அவர்களை வைத்து நம்ம ஜெபிக்கவில்லை. வேற என்ன பண்றோம்? அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இப்ப முன்னாடி கிறிஸ்தவர்கள் இறந்த உடனே அந்த இறந்தவர்களுக்கு பேரை சொல்லி நீங்க கடவுள்கிட்ட போகும்போது எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொன்ன அந்த டைம்ல கொஞ்ச நாள் ஆண்டுகள் கழித்து இந்த கிறிஸ்தவர்கள் பாவம் செய்ய தொடங்கியதால், பல பாவங்கள் அவர்களுக்கு சூழ்ந்ததால் அவர்கள் பாவிகள் ஆனார்கள். எனவே இறந்தவர்களுக்காக நம்ம ஜெபம் செய்ய அழைக்கப்படுகிறோம். இறந்தவர்களுக்காக நாம் ஜெபம் செய்ய அழைக்கப்படுகிறோம். எனவேதான் மனிதரை புனிதராக்க புனிதராம் கடவுள் மனிதரை புனிதராக்க புனிதராம் கடவுள் மனிதரானார். நீங்க எல்லாம் அந்த இது படம் பாப்பீங்களான்னு தெரியல. படம் பாப்பீங்களா? தமிழ் படம் சுமை தாங்கி படம் பார்த்துருக்கீங்களா? பழைய படம், நம்ம தாத்தா பாட்டிகள் படம் சுமை தாங்கிகள் படத்துல ஜெமினி கணேசன் நடிச்ச அந்த படம் நல்லா இருக்காது. அதுல ஒரு பாட்டு உண்டு. என்ன பாட்டுனா, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அப்படி அந்த பாட்டு வருது. என்கிட்ட இருக்கு, வேணும்னா நான் தர்றேன், காப்பி பண்ணிச்சுக்கேன். நல்ல நல்ல வரிகள், சூப்பரான வரிகள்.
ஜெமினி கணேசன் படத்துல இது சுமை தாங்கி படம் 1962 வந்து. சோ எனவே நான் என்ன இங்க சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் நம்ம இப்போ பாவத்துல இருக்கிறோம். அந்த பாவம் எப்படி அது நீக்கப்படுகிறது என்றால் நம்ம பாவ சங்கீதனம் செய்யும் பொழுது நீக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் நாம் புனிதம் என்ற நிலையை நாம் அடைய போகிறோம். எப்பொழுது அந்த புனிதம் என்ற நிலை கடினமாகிறது என்று பார்க்கும் பொழுது, பாவங்கள் நம்மளை சூழும் பொழுது, பாவம் என்பது என்ற ஒரு இருளுக்குள் நாம் செல்கிறோம். அப்ப யாரெல்லாம் பாவம் செய்கிறோமோ, நம்ம பாவம்னா என்னன்னு தெரியும் இல்லையா? இப்ப சின்ன பிள்ளைங்கிட்ட எது பாவம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? நான் பென்சில் திருடினேன், அல்லது வீடியோ கேம் பார்த்தேன். எங்க அம்மா அப்பா சொன்னாங்க வீடியோ கேம் பார்க்க வேண்டாம்னு சொன்னாங்க, நான் வந்து வீடியோ கேம் பார்த்தேன். எங்க அம்மா அப்பா இந்த நாங்க தூங்குற இடத்தையே கிளீன் பண்ண சொன்னாங்க, நாங்க கிளீன் பண்ணல. இதான் பிள்ளைகளுடைய பாவம். நம்ம வளரும் பொழுது, நம்ம யூத்தா இருக்கும்போது என்ன பாவம் செய்யறோம்? அதை நான் கேட்க விரும்பல, எனக்கே ரத்தம். அதை தாண்டி நம்ம ஒரு 45-50 வயசுல இருக்கும்போது என்ன பாவம் செய்யறோம்? அந்த பாவம் வேறுபடுது. பாத்தீங்களா? ஒவ்வொரு நிலையிலையும் அந்த பாவம் வேறுபடுகிறது. ஆனா நம்ம பாவம் செய்யறோம். அதை நம்ம ஒத்துக்கணும், எல்லாருமே ஒத்துக்கணும். எனவே நாம் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறோம், அது சின்ன பாவமா இருந்தாலும் சரி, பெரிய பாவமா சரி, மிடில் இருக்க பாவமா இருந்தாலும் சரி, நாம் இருளுக்குள் தள்ளப்படுகிறோம். அந்த இருளில் இருந்து நாம் வெளிவர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பாவங்களை கடவுள்கிட்ட சொல்லணும். கடவுள்கிட்ட எப்படி நேரடியாக கூட சொல்லலாம், ஃபாதர் சொல்லியாகவும் சொல்லலாம். யாருக்காவது இந்த டவுட் இருக்குதா, ஏன் ஃபாதர் வழியா போகணும் அப்படின்னு? அது பதில் சொல்றேன். நீங்க கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்றேன். என்னன்னா, ஆண்டவர் இயேசு அவற்றை இருந்த அந்த பவர் இல்லையா, அந்த அத்தாரிட்டி, அந்த மகிமையை அவருடைய சீடர்களுக்கு கொடுத்து நீ எங்கெல்லாம் செல்வாயோ அங்கெல்லாம் பாவங்களை மன்னிப்பாயாக. அந்த பவர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் என்ன செஞ்சாங்க? நம்ம திருச்சபைக்கு கொடுத்தாங்க. அந்த திருச்சபையில உள்ள அந்த குருக்கள் எல்லாருக்கும் அந்த என்ன சொல்றது, பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவேதான் என்ன ஒரு நம்பிக்கைனா, நாம் குருக்கள் மூலமாக நம் பாவத்தை நாம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய பாவம் நிச்சயமாக நம்ம பாவம் விலக்கப்படுகிறது, நாம் புனிதராக மாற வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் நம்முடைய தாய் திருச்சபை நமக்கு எடுத்துக் கொடுக்கிறது. எனவேதான் அட்லீஸ்ட் தவக்காலத்திலேயாவது பாவ சரித்திரம் பண்ணுங்க, அட்லீஸ்ட். சோ இந்த பாவம் எப்படி நமக்கு வருகிறது, நம்மளை எப்படி தொடுகிறது? அப்போது ஒரு பேராசை. அந்த பேராசையின் வழியாகத்தான் நம்மளுக்கு அதுல நல்ல ஆசையும் இருக்குது, கெட்ட ஆசையும் இருக்குது. ஒரு பெரியவர் முனிவரை பார்க்க போனார். அந்த முனிவரை பார்க்க போனோம்னா அந்த முனிவற்றை ஏதோ இவர் பேசி இருக்கிறார். அவர் சொன்னாரா, நீ பன்றியாதான் போவ அப்படின்னு சொல்லியிருக்காரு, சாபம் போட்டுருக்காரு. உடனே அந்த பெரியவர் அவங்க பிள்ளைங்கிட்ட சொன்னாரா, டேய் நான் ஒரு முனிவரை பார்க்க போனேன்டா, நல்லது கிடைக்கும்னு போனேன், அவர் என்ன சாபம் போட்டு விட்டு விட்டாரு, அவர் என்ன பன்றியாதான் போவேன் அப்படின்னு என்ன திட்டி இருக்கிறாரு, அதனால நான் பன்றியா போயிட்டேன்னா என்னை வந்து கொலை செஞ்சிடறா அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ கொஞ்ச நாட்கள் கழிச்சு அவர் பன்றி ஆயிட்டாரு. உடனே அவங்க பையன் துப்பாக்கி எடுத்துட்டு போறான் அவரை சுடுறதுக்கு. சோ அவங்க அப்பா பஞ்சு வருது. உடனே அவங்க பின்னாடி நிறைய பஞ்சுகள் வருது. என்ன சுடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையனை பார்த்து அவங்க அப்பா சொல்றாரு, என்னப்பா நீங்க தானே சொன்னீங்க என்ன பன்றியா மாறினா சுட்டுருப்பா, அந்த ஒரு பாவத்தில் நான் வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லப்பா இது நல்லாதான் இருக்குதுப்பா, இது உங்க அம்மா பன்றி, இது அப்பா பன்றி, இது என் பிள்ளைங்க பன்றி, உங்க அண்ணன் தம்பி பன்றிகள். என்னன்னா அந்த பாவத்தை நம்ம எப்பொழுதுமே விட முடியாது. அது நம்மளை சுற்றிட்டே இருக்கும், அது வந்துட்டே இருக்கும். அப்ப இறைவனுடைய அருளால் மட்டும்தான் அந்த பாவத்தை நாம் விட்டு விலக முடியும் என்பதை இந்த சிறு கதை நமக்கு எடுத்துக் கூறுகிறது. எனவே இந்த ஒரு சிந்தனையோடு நாம் ஒரு பாடலை பாடுவோம். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அந்த பாடலை பாடுவோம்.
யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியாது? எல்லாரும் தெரியும் இல்லையா? Just checking with you. போன டியூஸ்டே மார்ச் 25ஆம் தேதி, போன மாசம் 25ஆம் தேதி வெலண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெலண்ட் இஸ் எ சிட்டி, அங்கதான் நான் வரேன். ஸோ அந்த இடத்துல பேப்பர் படிச்சவங்க எல்லாம் தெரியும், அந்த டிவி நியூஸ் பார்த்தவங்க எல்லாம் தெரியும், 3 வீடு எரிஞ்சிருச்சு. கேள்விப்பட்டீங்களா? அது தெரியும். ஸோ அதுல எப்படின்னா, ஒரு வீடு முதல்ல எரிஞ்சிச்சு, அந்த வீட்டுல உள்ள தீ என்ன பண்ணுச்சு, ரெண்டாவது வீட்டுல வந்து 2வது வீட்டுல இருந்து 3வது வீட்டுல இருந்து 3 வீடு எரிஞ்சிருச்சு. ஆனா யாருமே இறக்கல, எல்லாருமே தப்பிக்கப்பட்டார்கள். எதனால தப்பிக்கப்பட்டார்கள் என்று அந்த 3 வீட்டுக்கு முன்னாடி ஒரு போர்டு போட்டிருக்காங்க. அந்த போர்டு என்ன, இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன், கேட்டேன். 7 people in the 3 homes at the time of the fire made it out very, very safely. So, எதனால? Working smoke alarm saved lives. Working smoke alarm saved their life. இந்த சைடு போட்டிருக்காங்க. அதனால எல்லாரும் என்ன சொல்றாங்க, எல்லார் வீட்டுல யாரெல்லாம் வீடு கட்டுறாங்களோ காசை பத்தி கஷ்டப்பட நினைக்காதீங்க. ஆனா கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இந்த ஸ்மோக் எல்லாம் வைக்கணும். அப்போ வந்து அங்க ஒரு மெசேஜ கொடுக்குறாங்க. அப்போ ஒரு மனித உயிரை காப்பாற்றுவதற்கு எது தேவைப்படுகிறது? அந்த அலாம் தேவைப்படுகிறது இல்லையா? அந்த அலாம் தேவை. அதுக்கு முறை என்ன சொல்றாங்கன்னா, பைலா smoke alarm must be installed on every story of a home and outside all sleeping areas. Outside all sleeping areas and should be tested monthly. How? Not yearly. Not தவக்காலத்துல மட்டும் இல்ல, monthly. Carbon monoxide alarms must be installed near sleeping areas. If a home has a fuel burning appliance, a fireplace or an attached garage or on every level for added protection. அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னா என்ன தேவைப்படுது? அலாம். அது எத்தனை மாசத்துக்கு ஒரு தடவை? ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ரினியூ பண்ணா நம்ம லைஃப்பை நம்ம பாதுகாக்க முடியும். அப்படின்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ஆன்மீக லைஃப்பை நம்ம சேவ் பண்ணணும்னா எப்படி இருக்கணும்? தவக்காலத்துல மட்டுமா கன்ஃபெஷன் பண்ணணும்? அதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்க கூடாது. சில பங்குகள் எல்லாம் சொல்றாங்க டொரண்டோல, நாங்கெல்லாம் சிரிச்சோம் சில இப்ப, ஆனா பட் அதுலயும் ஒரு மெசேஜ் இருக்குது. டொரண்டோ சில பங்குகள்ல 2 நாளை ஒரு தடவை கன்ஃபெஷன் போறாங்க. ஃபாதர்ஸ் எல்லாம், என்னம்மா நேத்து தானே வந்தீங்க, ஏன் இன்னைக்கு வந்தீங்க? இல்ல சாமி, இன்னைக்கு ஒரு பாவம் செஞ்சிருக்காங்க. அம்மா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வாங்கம்மா. அது ஒன் எக்ஸ்ட்ரீம். அப்படி போகாது. It's not good. And especially the youth பிள்ளைங்க ஒரு நாளுக்கு ஒரு நாள் போறாங்களா? எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு, அவங்க எல்லாம் இப்படி போறாங்களா அப்படின்னு. இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, don't made use of or misuse of our sacrament of reconciliation. பாவ சங்கீதத்தை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. It's a very beautiful sacrament. ஆனா அதே அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க சொல்ற மாதிரி ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றால் என்னென்னலாம் தேவைன்னு சொல்லிட்டு இங்க சொல்லியிருக்காங்களோ, அதே மாதிரி நம்ம ஆன்மீக வாழ்க்கையை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஆன்மாவை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். ஸ்லீப்பிங் ஏரியால வைக்க சொல்றாங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் பாவ செலுத்தல பண்ணணும். அது பண்ணாட்டா கூட அட்லீஸ்ட் தவ காலத்திலேயாவது அல்லது திருவரை காலத்திலேயாவது பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஐ லைக் இட். வேணும்னா எடுத்துட்டு போங்க, ஒட்டி வச்சுருங்க உங்க வீட்டுல. ஸோ இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே எனக்கு இது ரொம்ப அட்ராக்ஷன் ஆயிடுச்சு. இதுக்கே இவ்வளவு சொல்றாங்கன்னா அப்ப நம்ம ஆன்மீக வாழ்க்கையை நம்ம வளர்த்துறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு செய்ய வேண்டியது இருக்கு. அதுல ஒண்ணுதான் பாவ சங்கீதம். அப்போ நம்ம பாவ சங்கீதம் செய்யும் பொழுது 3 வகையான உறவுகளை நாம் இறைவனோடு ஏற்படுத்திக் கொள்கிறோம். முதல் உறவு அவுட் சைடு உறவு.
கடவுளோட உள்ள அவுட் அதே தான் சொல்றேன். என்ன ரெண்டாவது உறவு பக்கத்தில் உள்ள உறவு, மூன்றாவது உறவு இதே இந்த உள்ள நடுக்க. அப்படின்னா அவுட் சைட், இன்சைட் அண்ட் சென்ட்ரல். சோ அவுட் சைடுல எப்படி நம்ம இப்ப இருக்க முடியும்? கடவுளை விட்டு நம்ம அவுட் சைடுல எப்படி இருக்கிறோம்? ஏன்னா பாவ சிந்தனை பண்ண போகும்பொழுது, சாமி என் பொண்டாட்ட நான் சினம் கொண்டேன் அல்லது கோபப்பட்டேன், ஆனா பெரிய பாவத்துல என்ன செய்யறது? அங்க ஒழிச்சு வச்சுக்கிறது. என்னன்னா சொல்லிட்டான்னா இவர் யாச்சுக்கு சொல்லிடுவாரோ, தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. யார்கிட்ட நாங்க சொல்ல மாட்டோம். நாங்க இறந்தா அப்படியே அதோட தான் இறப்போம், அதோட தான் இறப்போம். ஸோ யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அதனால நம்ம எப்பொழுது நம்ம உண்மையில நம்ம பாவங்கள் நம்ம உறுத்துற பாவம் சொல்லுவோம்ல, மனசை போட்டு உறுத்துட்டே இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த பாவத்தை தான் சொல்லுங்க. உங்களுக்கு இது உறுத்தவே செய்யாது. சோ அந்த டைம்ல நம்ம பாதி பாவத்தை சொல்லிட்டு அல்லது கால் பாகத்தை சொல்லிட்டு முக்கால் பாகத்தை சொல்ல மறைப்பது நாம் இறைவனை நாம் வெளியில் வைப்பதற்கு சமம். இரண்டாவது பக்கத்தில் வைப்பது. பக்கத்துல எப்படி? சாமி நானு நிறைய நாள் ட்ரை பண்றேன், கோவப்படக்கூடாது, கோவப்படுறேன், நான் கோவப்பட்டுறேன் சாமி. அப்போ வந்து நீங்க செய்யற பாவத்தை ஏற்றுக்கொள்றீங்க, ஆனா அதை செய்யறீங்க. புரியுதா? நான் செய்யற பாவத்தை ஏற்றுக்கொள்றேன், நான் கோவப்படுறேன், நான் களவு செஞ்சேன், நான் அவங்கள தப்பா பார்த்தேன், தப்பான விஷயத்தை செஞ்சேன் அப்படிலாம் சொல்றீங்க. ஆனா திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கிறீங்க. அப்ப என்ன பண்றது? கடவுளை பக்கத்துல வச்சிருக்கிறீங்க, ஆனா உள்ளுக்குள்ள இதுலயும் வரல. எப்பொழுது நாம் ஆண்டவரை உள்ளுக்குள்ள நம்ம ஏற்றுக்கொள்கிறோம்னா, எல்லா பாவத்தையும் சொல்லிட்டு நான் இந்த பாவத்தை செய்யவே மாட்டேன், அதுக்கு வேற பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்யாம நம்ம என்ன செய்யணும்? முயற்சிக்கணும். அந்த டைம்ல தான் நாம ஆண்டவரை நம் நடுவில் வைக்கிறோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 வசனம் 44 என்ன சொல்லுது தெரியுமா? ஆண்டவரை நாம் நம்முடைய உள்ளத்தில் வைக்க வேண்டும் என்றால் அந்த இதை மட்டும் செஞ்சா போதும். ரொம்ப சிம்பிள், பெருசா ஒண்ணும் இல்லை. யாராவது வச்சிருக்கீங்களா ஒரு பைபிள்? மத்தேயு 5:44 யார ஞாபகம் இருக்க? என்ன என்ன இருக்கலாம்னு சொல்லிட்டு மத்தேயு 5:44 அதிகாரம். மத்தேயு 5 அதிகாரம் 44 இருக்கோ இல்லையா? இந்த ஒண்ணு செஞ்சா போதும். எஸ். ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். போதும் போதும், அது போதும். இந்த ஐயா உட்காருங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நிறைய எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நிறைய கிடையாது. ஒரு 2 சென்டென்ஸ் தான். என்ன சென்டென்ஸ்? பகைவரை அன்பு செய், உன்னை துன்புறுத்துவோரு அவருக்காக ஜெபிங்கள். எப்பா 2 செஞ்சா போது, என்னால செய்ய முடியல, அதனால உங்களும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். அதை செஞ்சோம்னா நம்ம ஆண்டவரை நம்முடைய உள்ளத்துல ஏந்திட்டு இருக்கிறோம், அல்லது அவரை வெளியிலையும் பக்கத்துல தான் வச்சுட்டு இருக்கோம். வெளியிலையும் பக்கத்துல தான் ஆண்டவர் இயேசுவை உள்ளுக்குள்ள நம்ம கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு சின்ன அதிகாரம் தான். பகைவரை அன்பு செய்வாயாக, உங்களை துன்புறுத்துவோரை இறைவனிடம் வேண்டுவாயாக. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? இந்த 2 உங்க லைஃப்ல செஞ்சாலே அது போதும். இந்த நல்ல குணம் இல்லை என்றால் நாம் என்னதான் பண்ணாலும் நம்மளுடைய ஜெபத்தை கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னு பைபிள்ல சொல்லுது. இங்க கேட்டிருக்கீங்களா? அவர் சொன்னார் பாத்தீங்களா, நீங்கள் கோவிலுக்கு வந்து காணிக்கை செலுத்தும் பொழுது யாச்சியாது பகைவர்
உங்க நண்பர்களிடமோ உங்களுடைய உறவினர்களிடமோ ஏதாவது மனத்தாங்கல் இருந்தால் காணிக்கை ஆப்பிளா இருந்தாலும் சரி, ஆரஞ்சா இருந்தாலும் சரி, பிரெட்டா இருந்தாலும் சரி, அப்பமா இருந்தாலும் சரி, வச்சுட்டு முதல்ல வெளியில போய் அவங்க சமாதானம் பண்ணிட்டு வந்து அந்த காணிக்கையை செலுத்தும் பொழுது நான் மனமுகந்து ஏற்றுக்கொள்வேன் தந்தையே. ஆமென். சோ இதை நம்ம பண்ண முடியுமா? சோ இதை மட்டும் பண்ணாலே போதும், நிறைய தான் பண்ண வேண்டாம். சோ இப்படிப்பட்ட நல்லதை நாம் பண்ணும் பொழுது நாம் இறைவனை நம்முடைய பக்கத்திலும் வைக்கவில்லை, தூரத்திலும் வைக்கவில்லை, நாம் உள்ளத்தில் சுமக்கிறோம். எனவே இந்த ஒரு எண்ணத்தோடு உன் புகழை பாடுவது என்ற பாட்டை பாடுவோம். பாடுவதை என்
அப்ப இயேசுவே நம்முடைய உள்ளத்தில் வைக்க வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? பகைவரை அன்பு செய்ய வேண்டும், நம்மளை துன்புறுத்துவோரை அப்படின்னா உங்க ஒய்ஃப் உங்களை ஹஸ்பண்ட் அடிச்சா என்ன பண்ணணும்? எங்க ஹஸ்பண்டுக்காக ஜெபிக்கணும் இல்லையா? அப்படிதான் பண்ணணும். அதான் சொல்றாரு. ஸோ ஒரு 2 நாள் முன்னாடி இப்போ உங்களுக்கு தெரியும் கிறிஸ்தவ ஸ்கூல்ல எல்லாம் கன்ஃபெஷன் நடந்துருக்கு இல்லையா? ஒவ்வொரு ஸ்கூல்ல பிள்ளைங்க சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு நான் கன்ஃபெஷன் பண்ணோம் என்ன. அப்போ நான் எங்க ஸ்கூல், எங்களுக்கு 3 ஸ்கூல் இருக்குது எங்க சர்ச்சோட சேர்ந்து. அதில் ஒரு ஸ்கூல்ல நான் கன்ஃபெஷன் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பையன் கிரேட் 8 பாய் வந்து சொல்றான், அது நான் கிறிஸ்தவ பையன் இல்லை, நான் கிறிஸ்தவ பையன் இல்லை, ஆனா கன்ஃபெஷன் நான் பண்ணணும் உங்ககிட்ட. எனக்கு அப்படி என்ன சொல்லுவாங்க, வாரி தூக்கி போடுச்சா, அந்த அப்படியே தூக்கி வாரி போடுச்சு, அப்படியே தூக்கி வாரி போடுச்சு. ஏன்னா பொதுவாவே பெற்றோர் சொல்லி விடுவாங்க, ஏய் ஃபாதர்ஸ் வர்றாங்க கன்ஃபெஷனுக்கு போயிடாத. நிறைய பேரண்ட்ஸ் இல்லையா, நம்ம கிறிஸ்தவ பேரண்ட்ஸை சொல்லி விடுறாங்க கன்ஃபெஷனுக்கு போயிடக்கூடாது. அவங்க எல்லாம் பூசைக்கு வர்றதில்லை, கோயிலுக்கெல்லாம் வர்றது, ஆனால் அவங்க கிறிஸ்தவர்கள் இல்லையா. கிறிஸ்தவ கோயிலுக்கு வர்றவங்க என்ன செய்வாங்க, கன்ஃபெஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அனுப்புவாங்க. ஆனா இந்த பையன் கிரேட் 8, இட்ஸ் நாட் கிரேட் 4 or 5, இட்ஸ் கிரேட் 8, இட்ஸ் a big boy. I'm not a Catholic, ஆனா I want to do confession. இதுல என்ன நினைக்கிறீங்க, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அந்த தூக்கமே வரல, பாத்தீங்க, தூக்கமே எனக்கு வரல. ஏன் இந்த பையன் கூட சொன்னா அப்படின்னா அதுல என்ன இருக்கு, அந்த கன்ஃபெஷன்ல என்ன இருக்குது இந்த பையன் வந்து செய்யறான். இவன் கிறிஸ்தவனே கிடையாது, கன்ஃபெஷன் என்னன்னு தெரியாது, யார் இவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா, யார் இன்ஸ்பயர் பண்ணா, யார் இவனை அனுப்புனா, எதுவுமே தெரியாது. ஆனா எனக்கு தூக்கமே வரல. ஏன் இவன் இது சொன்னா அப்படின்னா பாவசனத்துல ஏதோ ஒண்ணு இருக்குது இல்லையா, ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது. அதனால அந்த பையன் வந்தான். ஸோ நான் சரிப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொன்னா, அப்ப அவனுக்கு எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் தான் தெரியாது இல்லை, எப்படி தொடங்கணும் எப்படி முடிக்கணும் இதெல்லாம் தெரியாது. நான் அதை கவலையே படல. சரி உன் பாவத்தை சொல்லு அப்படின்னு நான் பாவத்தை சொன்னேன். அதை கேட்காது என்ன பாவம்னு சொல்லிட்டு. ஸோ பாவத்தை நான் சொல்லி முடிச்சோன்னா தேங்க்யூ ஃபாதர். அப்போ நான் நினைச்சேன், உண்மையிலேயே கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் கன்ஃபெஷன் பண்ணணும் அப்படின்னு கிடையாது இல்லையா. கன்ஃபெஷன் என்பது நம்முடைய இதயத்தில் இருக்கிறதே மற்றவங்கள்ட்ட சொல்லும் பொழுது அது நம்முடைய பாவம் என்ன செய்யுது, அது முக்கியமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது அது சிலைக்கு வெளியாயிடலாம். ஏன்னா இன்னைக்கு உள்ள நண்பன் நாளைக்கு எதிரி ஆகலாம் இல்லையா. இன்னைக்கு உள்ள நண்பன் நாளைக்கு எதிரி ஆகலாம். இன்னைக்கு உள்ள மனைவி உங்க வாயிலிருந்து வரைக்கு வேற யாரோட மனைவி உங்களுக்கு தெரியும், டிவோர்ஸ் எல்லாம் நடக்குது. உங்க மனைவி வேற ஒரு மனைவி ஆகலாம், உங்களுடைய கணவன் வேற ஒரு கணவனாக ஆகலாம். அதனால யாரையும் நம்பவே முடியாது. சாமியார்களை மட்டும் நம்புங்கன்னு சொல்றேன். சோ அதனாலதான் நம்ம கணவர்கள்ட்டையோ மனைவிகள்ட்டையோ பிள்ளைங்கள்ட்டையோ நம்முடைய உறவினர்கள்ட்டையோ நம்ம பாவத்தை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதனால ஃபாதர்ஸ் சொல்றோம். அதனால இதுக்காக ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க. என்னன்னா நாங்க எல்லாம் அதை வெளியில சொல்லக்கூடாது, நாங்க ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்படி சொல்லி யாராவது தெரிய வந்தாங்கன்னா எங்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஃபாதர்ஸ் விட்டு டிஸ்மிஸ், யூ ஆர் அன்வாரண்டட் டு பீ a priest. சோ அப்ப எங்க ஸ்தானத்துல இருக்கும் பொழுது எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நீங்க நினைக்காதீங்க, ஓ இவங்க எல்லாம் நல்ல கார்ல வர்றாங்க, நல்ல ட்ரெஸ் அனுப்புறாங்க, அவங்களும் என்ன ரிசர்வ்டு சீட், இட்லி சாப்பிடுறது 3 இட்லி சாப்பிடுறதுக்கு ரிசர்வ்டு சீட் போட்டுருக்காங்க. என்ன ஒரு நல்ல வாழ்க்கை. உங்களை தான் நாங்களும் கஷ்டப்பட்டு இருக்கோம். கஷ்டப்பட என்ன எல்லாத்துலயும் எல்லா வகையாகும். அதனால நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும், கிறிஸ்தவர்களாகியவர்கள் மட்டுமல்ல, மனிதர்களாக பிறந்த அனைவருமே ஒரு பரிசுத்தமான தருணத்தை நம்ம ஏற்படுத்தணும். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, holy moments. That holy moments. That holy moments we get from the confession. The holy moment gets from our Eucharist. The holy moment we get from all the sacraments. So this is a holy moment. So how to get this holy moment? How to start getting holy moments? நாம் புனிதராக வாழ்வதற்கு என்ன பண்ணணும், நம்ம இந்த ஹோலி மொமெண்ட், இந்த புனிதரான இந்த பரிசுத்தமான தருணங்களை கொண்டு வரதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது
கடவுள் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான். You are made in the image or likeness of God. நீங்கள் அனைவரும் இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். அதனால do accordingly. நம்ம இறைவனுடைய பிள்ளைகளாக படைக்கப்பட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும்? கடவுள் சொல்றதை நம்ம கேட்கணும். அதே நமக்கு அந்த தருணம், நம்ம என்ன சொல்றது, அந்த புனிதமான பரிசுத்தமான தருணம். சோ எனவே நம்ம இதே மனசுல வச்சுக்கணும், கடவுளே உம்முடைய சாயலாக என்னை படைத்து, உன்னுடைய சாயலாக படைத்த நான் உமது பிள்ளையாக நான் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவரை நம்முடைய இதயத்தில் வைக்கணும், பக்கத்திலையும் தூரத்திலையும் வைக்க கூடாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம பாவம் செலுத்தினா ஒரு வருஷத்தோடைய ஒரு மாசத்தோட அப்பந்தான் we can protect from all danger. அந்த ஹவுஸ் எப்படி அந்த எவ்ரி மந்த் அலார்மை செக் பண்ண சொல்றாங்களோ அதே மாதிரி நம்ம நம்ம என்ன சொல்றது, ஆன்மீக அலாம் இருக்குல்ல, ஆன்மீக அலாம், அதை என்ன செய்யணும்? புதுப்பிக்கணும். அப்போ பாவசத்தின் வழியாக நான் புதுப்பிக்க முடியும். நான் நினைக்கிறேன் ஒரு ஆளாவது பாவசம் பண்ண போவாங்கன்னு நினைக்கிறேன். சோ எனவே இந்த ஒரு தருணத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள, புனிதமான தருணத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த புனிதமான தருணம் நிறைய வழிகளில் நம்முடைய தாய் திருச்சபை நமக்கு கொடுக்கிறது இல்லையா? நிறைய தருணங்கள், தவக்காலம் வருது, ஈஸ்டர் வருது, கிறிஸ்துமஸ் வருது, மேரேஜ் வருது, ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் வருது, பேப்டிசம் வருது, பாவ சங்கத்தில் ரெக்கன்சிலேஷன் வருது, வேற என்ன வருது, குருத்துவம் வருது. எத்தனை சாக்ரமெண்ட்ஸ்? அந்த 7 சாக்ரமெண்ட்ஸ் நம்ம வாங்கும் பொழுது நீங்க வாங்க முடியாது, அது அன்பார்ச்சுனேட். ஆனா நான் வாங்கலாம். நீங்க 7 வாங்க முடியாது, ஆனா நான் 7 வாங்கலாம். அப்ப எவ்வளவு பேரு பெற்றவங்க தான் இல்லையா? சோ அந்த ஒவ்வொரு தருணத்துல அந்த நம்ம ஒவ்வொரு தருணமான அந்த சாக்ரமெண்ட்ஸ் நம்ம வாங்கும் பொழுதும் நம்மள அந்த பரிசுத்தமான தருணம் நம்மளோட உள்ள வருது. ஆனா நம்ம வளரும் பொழுது சில பாவங்களின் காரணமாக நாம் என்ன செய்யறோம்? பாவிகளாக மாறுகிறோம். அந்த பிஷப் சொன்ன மாதிரி 13ஆம் நூற்றாண்டுல நம்ம எல்லாரும் பாவியாக மாறிவிட்டோம். எனவேதான் நாம் இறக்கும் பொழுது இறந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம், இறந்தவர்களோடு ஜெபிக்கவில்லை. சோ கடவுள் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு வருடம் பாவ சரித்திர நம்ம ஒவ்வொரு மாதமும் 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை, அது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பாவ சரித்திரம் செய்யும் பொழுது நாம் அந்த பரிசுத்தமான தருணத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிறோம். எனவே இந்த தவக்காலம் உங்களுக்கு இந்த பரிசுத்தமான தருணத்தை தருவதற்கு நாம் அனைவரும் தொடர்ந்து வருகின்ற இந்த நாட்களிலும் ஜெபிப்போம். சோ ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இப்ப கேள்விக்குரிய நேரம். ஓபனா கேளுங்க. Don't worry about anything. You are all unique. ஏதாவது உங்களுக்கு மனசுல ஏதாவது பாதத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்குதா? சில பேருக்கு ஷையா இருக்கும், வெக்கமா இருக்கும், எப்படி இதை போய் நம்ம கேட்கறது? அவன் என் சித்தி என்ன நினைப்பா, என் சித்தப்பா என்ன நினைப்பாங்க, என் மாமா என்ன நினைப்பா, எல்லாரும் இங்கே தானே இருக்கிறாங்க அப்படின்ட்டு எல்லாம் உங்களுக்கு தோணும். இருந்தாலும் ஒரு பாவசத்தில் அவங்க கேட்கலாம். ஸோ ஏதாவது உங்களுக்கு காமனாக கேட்கணும்னு சொன்னால் கேட்கலாம். இப்போ 5 minutes. நான் சொன்னது எல்லாம் ஒரு 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 வகையில என்ன சொல்றது, ஒரு அர்த்தத்தை கொடுக்குதா? நான் அங்க இப்படி பேசல, எல்லாமே என்னுடைய மனசுல இருந்து வந்ததா இதெல்லாம். ஸோ எதுவுமே நான் எடுத்துக்கிட்டியோ அல்லது சரி நம்ம ப்ரீச் பண்ண கூப்பிட்டுருக்காங்க எது வேணாலும் பேசிட்டு போகலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதை மட்டும் ஷேர் பண்ணி. அப்படி ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம கடைசியா என் இயேசு என்னை மன்னியும் என்ற அந்த பாடலோடு நாம் முடிக்கிறோம். ஓகே, ஆமா, ஒரு நிமிஷம். சுவாமிக்கு தான் போய் செய்யணுமா, நாங்கள் கோயில போய் சப்பிரசாதத்துக்கு முன்னால இருந்து செய்யக்கூடாதா என்ற ஒரு கேள்வி இல்ல சமுதாயத்துக்கு. ஓகே, அதான் நீங்க செய்யலாம். நற்கருணை பேழை முன்னாடி போய் உட்கார்ந்து இருந்து நம்ம பாவ சிந்தனை செய்யலாம், அது தவறு கிடையாது.
ஆனா நம்ம தாய் திருச்சபை என்ன சொல்லுது, நான் தான் சொல்லியிருக்கேன், தாய் திருச்சபை என்ன சொல்றதுன்னா ஒரு மத்த ஒரு மனிதரோட நம்ம பேசி அதை சொல்லும் பொழுது அப்பா நான் சொல்லியாச்சுப்பா, கடவுளை என்ன மன்னிச்சுக்குவார். ஏன்னா கடவுளை நம்ம பார்க்கறது இல்லை. யாராவது கடவுளை பார்த்துருக்கீங்களா? கடவுளை நம்ம பார்க்க வேண்டும். என்னுடைய சகோதர சகோதரிகள் உள் நான் கடவுளை பார்க்க வேண்டும். அதான் சொல்றாரு கடவுள், பாவிகள் எதிரிகளை நீங்கள் அன்பு செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். என்னன்னா நம்ம எல்லாத்தையும் கடவுள் இருக்கிறார். சோ அதனால நம்ம நற்கருணை பிள்ளையில உட்கார்ந்து இருந்து நம்ம பாவத்தை சொல்லி அழுது புலம்பி மன்னிப்பை வாங்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனா நம்முடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டு நம்ம சர்ச் வச்சிருக்கு இல்லையா? அப்ப ஏன் நீங்க ஞானஸ்நானம் வாங்குறீங்க? அப்ப ஏன் புதுநன்மை வாங்குறீங்க? ஏன் கல்யாணம் பண்றீங்க? இப்ப எங்க கல்யாணம் நடக்கிறது இல்லை, சர்ச்சில் கல்யாணமே நடக்கிறது இல்லை. ஆனா குழந்தை மட்டும் அந்த புதுநன்மை அந்த ஞானஸ்நானம் மட்டும் வருது. அது எப்படி வருது? பரிசுத்தாவி இப்ப வந்திருக்கிறாரோ? அப்போ கல்யாணம் நடக்கிறது இல்ல கோயில்ல, கல்யாணம் வேண்டாம்னு சொல்றாங்க. என்னன்னா வெரி எக்ஸ்பென்சிவ், வெரி எக்ஸ்பென்சிவ். சோ நம்ம ரகசியமா கல்யாணத்தை நடத்துறாங்க. ஆனா ஞானஸ்நானத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்கு வர்றாங்க? என்னன்னா கிறிஸ்தவ கோயில், கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள்ல என் பிள்ளைங்களை சேர்க்கணும். Come on, don't do because of that. உங்களுடைய மனசு என்ன சொல்லுது அதை செய்யுங்க. என் பையன் நான் கடவுளை நம்பல, கடவுளுடைய நம்பிக்கை என்கிட்ட போயிருச்சு, ஆனா என் குழந்தை நான் ஞானஸ்நானம் கொடுக்க கோயில வர்றேன். அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் பெரிய பாவம் நம்மளோட லைஃப்ல. என்னன்னா கிறிஸ்தவ பூசையாக்க நிறைய பேர் எப்படி வராங்க. நான் சொல்ல அம்மா நீங்க வரவே வேண்டாம், எங்க ஸ்கூல்ல சேர்த்துருங்க. இப்பதான் அலோவ் பண்றாங்க. இப்ப கிறிஸ்தவ ஸ்கூல்ல எல்லா பிள்ளைங்களும் சேரலாம். I pray that bishops and popes should think about this. I don't know, they will dismiss me because I said this. இல்ல ஏன்னா நிறைய பேர் நம்மளை ஏமாத்துறாங்க. அவங்க வராங்க, we don't want to practice Catholicism but we want baptism. எதுக்குமா? அதனால கிறிஸ்தவ ஸ்கூல்ல நாங்க சேர்க்கணும் குழந்தைங்க. சோ அப்போ பாவ சங்கத்துல மட்டும் நாங்க பிரீஸ்ட பண்ணக்கூடாது, மற்றதுக்கெல்லாம் எங்களுக்கு பிரீஸ்ட் வேணும். அடக்கம் பண்ண எங்களுக்கு 5-10 பிரீஸ்ட் வேணும். 10 சாமியாரை கூப்பிடுங்க. அவங்க எவ்வளவு பணம் உங்ககிட்ட இருக்குதோ அவ்வளவு தூரம் பிரீஸ்ட். ஏன்னா ஒரு ஃபாதர் $200 கொடுக்கணும் இல்லையா? அட்லீஸ்ட் $100. சோ அப்போ உங்களுடைய இறப்புக்கு சாமியார் தேவை, கல்யாணம் பண்ணி வைக்க சாமியார் தேவை, உங்க குழந்தைக்கு புதுநன்மை கொடுக்க சாமியார் தேவை, ஞானஸ்நானம் கொடுக்க சாமியார் தேவை, பாவ சங்கத்தனம் பண்ண சாமியார் எதுக்கு? எங்க டாக்டர் போதுமே. இது என்ன நியாயப்பா? இது என்ன நியாயம்? இது அலங்கோலம், நியாயமே இல்லையே. என்ன புரிஞ்சுச்சா? கேள்வி கேட்டவங்களுக்கு புரிஞ்சுச்சா அது? ஓகே. அதனால நீங்க நற்கருணை போறது தப்பு கிடையாது, அது பாவம் கிடையாது. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது. பாவ சங்கத்தை மட்டும் கடவுள் சாமியார் வேண்டாம், அது என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொள்றேன் உங்க கருத்து நீங்க சொன்னது. நான் நினைக்கிறேன் அந்த பிரைமரி ஸ்கூலுக்கு மட்டும் baptism certificate, baptism, and also parish school, request letter. More than primary school, secondary school they don't have. என்னது? எல்லாம் பிரைமரி. நீங்க பிறந்த உடனே நீங்க செகண்டரி ஸ்கூல்ல போக முடியாது இல்ல, பிரைமரி போய் தான் நம்ம போகணும். அப்ப ஞானஸ்நானம் வாங்கிட்டு தான் போக முடியும். பட் இப்ப எங்க டைசஸ்லாம் நாங்க என்கரேஜ் பண்றோம். யூ கேன், நீங்க குழந்தைங்களே பள்ளிக்கூடத்துல சேர்க்கலாம் கிறிஸ்தவங்களா இல்லாம இருந்தாலும். ஆனா உங்களால முடிஞ்சா நீங்க கிறிஸ்தவங்களா ஆகலான்னு ஒரு இன்விடேஷன் தான் கொடுக்குறோம். கட்டாயம் கிடையாது. ஏன்னா நம்ம கல்ச்சர் சேஞ்ச் இல்லையா? Anything else? Good? Good. Shall we sing together? Yes. So in this way they money. Money
கடைசியா ஒண்ணே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பாவ சேத்திரம் பண்ண போகும் பொழுது சந்தோஷமா போங்க, மகிழ்ச்சியாக போங்க. ஆண்டவர் இயேசு மகிழ்ச்சியோடு உங்களை ஏற்றுக்கொள்வார். ஓகே, ஸோ தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே